வேண்டுமோ அவ்வுயிரும் பொன்பொருளை கேட்டார். அனைத்தும் கொடுத்து, ஹரிச்சந்திரா, நான் இருப்பது ஆரணி வங்கி திருவிழா பயமன். நான் யாகத்துக்கு உண்டான வேலைகளை செய்து முடித்து பிறகு வந்து அதனை பெட்டிச்சல் என தெரிவித்தார். ஐயனே, உங்களை கொண்டு முடிவதற்கு கொடுத்த பொருளை நான் வைத்துக் கொண்டார். எனது நாட்டு மக்களுக்கு விளைச்சலம் ஏற்பட்டால் அதை நான் எடுக்க நேரிடும். கொஞ்சமனே, அதற்கு உண்டான மார்க்கத்தை சொல்கின்றேன். நமது வீரலட்சுமி விஜயலட்சுமி என்ற களஞ்சியத்தில் கொட்டி வைத்து சிகாமணி முத்திரை என்னுடைய ருத்ராஜ முத்திரையும் அதுக்கென்று அருகாமல் சொல்லிவிட்டார். பிறகு ஏன் உனக்கு கலக்கம் என்று தெரிவித்தார். அப்படியே சென்றவர் மனதில் என்ன வஞ்சகத்தை கொண்டாரோ அடியே பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவவினை தீரும் முன்னே இறக்க வைக்காதே, இறைவா என்னை இறக்க வைக்காதே. என்ன செய்வேன், ஏது செய்வேன் ஐயா, ஐயனே. நாங்கள் உயிர்க்குறாக பெயர்த்த பெயர்களை காட்டு மிருகங்கள் கொடி மிருங்க வலிக்கின்றன. அதனை தடுக்க சென்று என் கணவன் இறந்து விட்டான், என் மகனை இறந்து விட்டான், எங்களுடைய உறவெல்லாம் அழிந்து கொண்டு போகிறது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம்? எடுத்தேன் வாழை, கொடுத்தேன் அன்பை, எல்லாம் கடைசியில் ஒரு மிருகத்தை அடிக்கும் பொழுது அபயம் அபயம் இரண்டு மாதர்கள் வந்தார்கள். யார் நீங்கள் என்று கேட்டு, நாங்கள் இருவரும் தேவனுக்கு வருகிறோம், தன்னிடம் ஆடிப்பாடி சிறுமானத்தை செல்ல வந்தவர்கள் தெரிவித்தார்கள். எனது நாட்டு மக்களும் ஆசைப்பட அப்படி ஆகற்றும் என்றும் மாதர்களே, நீங்கள் ஆகிய ஆட்டம் மிக சிறப்பாக, அதற்காக பரிசாத சன்மானத்தை தருகிறேன், பெற்றுச் செல்கள் என தெரிவித்து, மன்னா நீங்கள் தரும் இந்த பொருள் எங்களுக்கு தேவையில்லை, வீரகொண்ட மணிமாலையும் பூச்சக்கள் குடையும் கேட்டார்கள். அது முன்னோர்களால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதனை எடுக்கவோ கொடுக்கவோ அடியனுக்கு அருகல் என்று அமர்த்து முடியும். அதனை எடுக்கவோ கொடுக்கவோ தாங்களுக்கு உரிமை என்று தெரிவித்தால், மனமில்லை என்று தெரிவித்தால், விருப்பமில்லை என்று தெரிவித்தால், உங்கள் மனைவி சந்திரமதியாரை போல் எங்கள் இரண்டு பேரையும் மணந்து என் மனைவியத்தோடு மற்றவர்களை தாயாகவும் தந்தையாகவும் நினைக்கக்கூடியவர். அப்படி
இப்படி என்னை தவறாக எண்ணாதீர்கள் என்று அவர் தெரிவித்தார். அண்ணா அப்படியே சொல்கின்றீர்கள் என்று கேட்கும் நேரத்தில் அமைச்சர் சத்தியத்தை மலர்ச்சியால் அடித்தார்கள். காலகத்தில் நடந்ததை அரவைக்கந்து வரலாளர் தெரிவிக்கும் நேரத்தில் விசாமுத்திர மகிழ்ச்சியின் நரம்பு நான் அனுப்பிய மார்களை அடித்து அவமானப்படுத்திருக்கின்றாயே, உனக்கு ஒரு மொழி, உனக்கு ஒரு குடி எனக்கு என் தலையில் அணிந்திருந்த கீர்த்தமானது தலையில் உருண்டோடது. முனிவரின் காலை கட்டி பிடித்த ஐயா, ஐயா அடியன் என்னையா தவறு செய்தேன், ஏது தவறு செய்தேன், எதற்காக என்னை எட்டி உதைக்கின்றீர்கள்? என்னை எட்டி உதைப்பதை பற்றி கவலைப்படவில்லை. என் தலையில் அணிந்திருந்த கிரீடமானது தரையில் உருண்டோடுவதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. அதனை விலை மதிக்க முடியாத கற்கள் பதித்திருக்கிறது அல்லவா? அது உங்களுடைய பாதத்தை சேதமாக்கி விடுவே, காயப்படுத்தி விடுவே என்ற பாதங்களை கட்டி பிடித்து தழுவினேன். ஹரிச்சந்திரா, என் கோபம் தணிய வேண்டும் என்றார், என் சினம் அடங்க வேண்டும் என்றார். இந்த மாதிரிகளை நீ மறந்து கொள்ளாவிட்டால் நான் கொடுக்கின்ற சாபத்துக்கு நீ ஆளா. அதற்கு நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா சிவரஞ்சனி? கண்ணை வேண்டினோம் இதுவே நான் காக்கின்ற இந்த மண்ணை வேண்டினோம் மாகுடன் நான் இதுவே ஐயா ஐயனே. சில நேரம் தவறாக நினைக்கின்றது என் வாழ்வில் சதி என்று பல வேளை தொடர்கிறது. உருவானது நல்ல சிவரஞ்சனி என் வாழ்விலே இது சதிரஞ்சனி விதி என்பதால் முனிவர் சதி என்பதால் விதியும் சதியும் ஒன்றாய் இணையும் தருணம். 56 தேசத்தையும் அன்னவருக்கு தாரை வார்த்து கொடுத்து ஹரிச்சந்திரா,
இந்த நாடு யாருக்கு சொந்தம்? தாங்களுக்கு சொந்தம். அப்படி என்றால் நீ அணிந்திருக்கும் ஆடை ஆவரணங்கள் யாருக்கு சொந்தம்? அதுவும் தாங்களுக்கு சொந்தம். அனைத்தையும் கலட்டி அரவணை வைத்துவிட்டு நான் கொடுக்கின்ற காவி உடையை அணிந்து சென்று அப்படி ஆகட்டும் என்று புறப்பட்டேன். ஹரிச்சந்திரனில் யாகத்துக்கு உண்டான பொருளை தந்துவிட்டு ஒரு எடுத்து என தெரிவித்தார். ஐயனே, 48 நாள் ராஜ கடுதபடி கொடுத்து அதுக்குள் நான் எப்படியாவது கட்டுவிடுவேன் என்று சொல்லி புறப்பட்டேன். ஹரிச்சந்திரனில் நச்ச தலகரை எடுப்பேன், அவரிடம் ஒப்படைத்து என தெரிவித்தார். தலகரானவர் எங்களை படாத பாடுபடுத்தினார். இத்தனை தும்களை அணிவித்துக் கொண்டு அந்த காசி 50 புறப்பட்டேன். நிறைவா சிவசிவா சிவ சிவ உந்தன் பாதம் சேவித்த பலனிதுவோ செங்கோழி இழந்து மன்னன் செல்லுகிற காசிக்கு சேவித்த பலனிதுவோ செங்கோழி இழந்து மன்னன் செல்லுகிற காசிக்கு முதல் பாதம் சேவித்த பலனிதுவோ அடுத்துறை கெடுத்தேனோ அநியாயம் செய்தேனோ அடுத்துறை கெடுத்தேனோ அநியாயம் செய்தேனோ பெருந்துய துள்ளானே அருந்துய நான் கண்டேன் பெருந்துய துள்ளானே அருந்துய நான் கண்டேன் ஆலயத்தை இடித்தேனா ஆலயத்தை இடித்தேனா ஆசான்மை மறவேனா சிவ சிவமும் பலனிடுவோ செல்லுகிற காசி காணி கொடுத்த நேரம் வாழ்விலும் காணி கொடுத்த நேரம் வாழ்விலும் காணி கொடுத்த நேரம் வாழ்விலும் இழந்து அறிவுரை நான் நுழைந்தேன் கதறுவை அறிவுரை நிகழுடன் நீ வாழும் வேலை என்னை மறந்து சென்று விட்டான் சிவ சிவ உன்னன் பாதம் சேவித்த பலனிதுவோ செங்கோழி இழந்து மன்னன் செல்லுகிற காசிக்கு இப்படி நச்சதற்கு படித்து பெருமையை அணித்துக் கொண்டு கண்ணி தாராவதி எம் காசி வந்திருந்தோம். இனி ஒரு காலமும் துன்பமும் துயரவண்ட தெரிவித்தேன். நாதா, நாங்கள் எப்படி தெரிவித்தீர்கள் என்று கேட்டார். கண்ணி, முன்பு ஒரு காலத்திலே கைலத்திலே தாட்சாணி சிவபெருமான் யோகியாகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிரசை கிள்ளி எரித்தார்களாம். அப்போது அன்னவருக்கு பிரமகத்தி தோஷம் பிடித்து இந்த வளவெல்லாம் சென்றடைந்து கடைசியில் இந்த காசிக்கு வந்து பாமச்சனம் பெற்றார்களாம். அது மட்டுமா, அது ஓடுகிறதை பார்த்தாயா கங்கை நீதி. அந்த கங்கை நீதி கரையை வரிசையாக விரதம் அமைத்து வைத்திருக்கின்றார்கள். அரும கட்டம், சந்தன கட்டம், தேத்தா குண்டம், தமிழி குண்டம், பராபர கட்டம், மரண கட்டம், இப்படி 64 கட்டங்களை வைத்திருக்கின்றார்கள். அந்த பராபரத்தில் போய் நீராடி பாவங்களை போக்க வரலாம். நாமும் போய் அந்த பராபரத்தில் நீராடி போதை முடித்த பிறகு அதோ இருக்கிறது கோபுரம். அங்குதான் காசி விஸ்வநாதர் வந்து கொண்டிருக்கிறார். எம் காசிக்கு வந்தவல்லவா அந்த காசிநாதரை வணங்க வேண்டும் அல்லவா, வாருங்கள் என்று அழைத்து புறப்பட்டு சுத்த தனியார் மயிலே நகரை விட்டு கலை வளர்ந்த காலை காட்டி காசி வந்தோம் காசி வந்தோம் காசி வந்தோம் இரு கரங்கள் தூக்கி வணங்குவாயே வணங்குவாயே வணங்குவா காசியே இந்த காசியே வாழும் கருணை
கடலே காசியில் வாழும் கருணையின் கடலே காசியில் வாழும் கருணையின் கடலே கடைக்கும் அடைக்கலும் கடைக்கலும் தரிசனம் செய்வதும் இப்படியே செய்து கொண்டிருந்தால் முனிவருக்கு சேரவழி கடனை தருகிறாயா இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடு, நான் போய்விடுகிறேன். இன்னோடு 47 நாள் நிறைவாகிவிட்டது. இன்னும் ஒரு நாள் இருக்கின்றது. எப்படியாவது முனிவருக்கு சேரவழி கடனை தருகிறேன் என்று அவரிடத்தில் நான் தெரிவிக்கும் நேரத்தில் என் மனைவியானவன் என்னை பார்த்து கேட்டால், நாதா ஏன் ஐயா கலங்குகின்றீர்கள்? எதற்காக கலங்க வேண்டும்? கையில் எண்ணெய் வைத்து நெய்க்க அடையலாமா? என்னமா தெரிவிக்கின்றேன்? என்ன தெரிவிக்கின்றேன்? தாங்களோடு இன்பமாக வாழ்ந்த காலத்திலே இப்படி ஒரு துன்பமும் துயரமும் வருவதென்றால் நாம் என்னையா செய்ய வேண்டும்? இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்துக் கொள்வதாடையா இல்லற வாழ்க்கை? என்னை யாரிடமாவது ஆசைப்பட்டன அறிவழித்து வச்சார் கிரையும் செய்தாவது முனிவருக்கு சேர வேண்டிய கடனை கொடுங்களையா. என்ன மாற்று நீ என்ன தெரிவிக்கின்றி? உன்னை நான் வெட்ட வேண்டுமா? அதற்காக காசுபட்ட மட்டும் என்னம்மா செய்வது? என்ன செய்வது? என்னை துயரப்படுத்தும் நேரம் வந்து விட்டதா? என்னை துப்புப்படுத்தும் நேரமும் கண்ணை சிக்க வைக்கும் நேரமும் கலக்க வைக்கும் உலகத்திலே ஒரு மனிதன் கண்பட்டு விட்டார். ஆடு மாடுகளை புன்பொருளை விற்று கொடுப்பதால் எனக்கு வந்த கொடுமையின் நிலைமையும் விட்டு நிலை விட்டு விட்டது. ஐயா வேறு வழிபட்டு தெரியவில்லை. ஐயா காசி வாழ்கின்ற பெரியவர்களே, கலைமான்களே, 56 தேசத்தில் என் தெய்வத்தை, என் உயிரை இந்த காசு பட்டத்தில் போகிறேன். ஐயா ஐயா யாராவது விலையை கேளுங்கள், யாராவது விலையை கேளுங்கள் ஐயா.
மாலையிட்ட நாள் முதலால் ஒரு நாள் ஏதோ மனைவியை பிரிஞ்சதில்லையே மாதம் தோறும் காலம் எது கனவிலும் பிரிஞ்சதில்லை அன்றோ 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 தெய்வமே தெய்வமே பாலகன் இல்லாத வெறும் பாவியானே வருடந்தோறும் நடிக்க உடம்பெடுத்தே ஆளவந்த கண்டம் உலகால் முடிந்ததோ ஐயோ என் தலைவிதி சாபமோ 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 மனைவியை விற்க கேளுமையா கேளுமையா விலையோ விலை வாங்க வருவீரையா விலையோ விலை வாங்க வருவீரையா விலையோ விலை வாங்க வருவீரையா தங்க சிலையை என் உயிரை நான் தருவேன் உலகம் அறியாத புதுமை உடல் வருளாவிலை கடத்தை கேட்பது உலகம் அறியாத புதுமை உலகம் உலகம் அறியாத புதுமை கேளுமையா கேளுமையா விலை கேளுமையா ஆடு மாடுகளை விளைவிப்பது போல் அவருக்கு என்ன செய்வதா இது யாரையும் விட்டு விடாதா நான் போறேனா நான் போறேனா போயிட்டு வாருங்கள் என்று எத்தனை உன்னை விட்டு
புரிய மாட்டேன். உன்னை பிரிந்து நான் என்ன செய்வேன்? நீங்க போற அந்த நாள் அந்த குடியே வாழ்ந்து வந்தோ தன்னை அக்கமும் கொண்டானோ பிரபதவள் அவிழ்ந்தானோ என் திசை அறியத்தானோ இன்பமா எங்கெல்லாம் போவதோ நான் மனைவியை பிரிந்து எப்படி வாழ்வதோ மனைவியை பிரிந்து எப்படி வாழ்வதோ போவதோ மனைவி
நட்சத்திரம் ஹரிச்சந்திரா, எனக்கு தரவுரில் 10,000 பொன் வேண்டும். அப்படி தர மறுத்தால் இந்த பொருளை நான் முனிவருக்கு கொடுக்க மாட்டேன் என்று தெரிவித்தார். ஐயா, நான் என்ன செய்வேன்? எங்கேயா போல நாடு நாடுகளிலிருந்து மனைவி மக்களை பிரிந்து இப்படி நடைமுறையாக வந்து கொண்டிருக்கின்ற என்னை பார்த்து தரவுரில் 10,000 பொன் கேட்டார். ஒன்று மட்டும் சொன்னேன், கவனமாக்கல். எப்படி முனிவருக்கு சேர வேண்டிய கடனுக்காக மனைவி மைந்தனை காசு பத்திரத்திலே விற்றாயோ அதே போல் யாரிடமாக அடிமைகளை செய்தாவது எனக்கு சேர வேண்டிய கூலியை கூட தெரிவித்தார். அந்த காசு பத்திரத்தில் இருக்கக்கூடிய மொத்த வீதிகள் 4,448 வீதிகள் இருக்கின்றது. கடைசியில் உள்ள வீதி பஞ்சமா வீதி. அங்கே பணம் படைத்தவர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள் இருக்கார்கள் என்ற செய்தி அறிந்தவுடன் அந்த வீதிக்கு விரைந்து சென்று என்னை நான் விலை கொண்டேன். எப்படி தெரியும்? வீரமாக என்ற ஒரு கேள்வியாகி அவருக்கு சேர வேண்டிய குழியை கொடுத்து குழியை கொடுத்து வீரமாக என்ற மகான் என்னை படாதபடுத்தினார். இறந்த கன்றுகளை அறுக்கும்படி செய்தார். மாமிசக்காவை சுமக்க வைத்தார். மதுக்குடம் எடுக்க வைத்தார். ஒரு நாள் அதோ அந்த வீதியில் ஒரு கன்று இறந்து கிடக்கின்றது. அதனை ஓடோடி அறுத்து மாமிசக்காவை சுமந்துவா என தெரிவித்தார். நான் ஓடோடி சென்ற அந்த இறந்த கன்றை அறுக்கும் நேரத்தில் கரத்தில் கத்திவிட்டேன். என காலால் எட்டு உதைத்து இது உனக்கு செயல்பட்டு வராது. எனக்கென்று ஒரு மயானம். அங்கே வருகின்ற பணங்களுக்கெல்லாம் கல்பனம் 10 பாக்கியம் சிவன் பணத்தை தலை செய்ய வேண்டும் என அழைப்பு வைத்திருக்கின்றார். போகிறேன். காசு என்ற மயானத்திற்கு பணங்களை சுற்றிருக்க போகிறேன். விதிவலியோடு
என் விளையாடுதான் எங்கு பார்த்தாலும் ஒரே பழக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கண்ட கமலவாசிகளாம் எழுத்து வந்து அடிச்சது. நீ இந்த மயானத்துக்கு சென்று பிறவனையும் அழுக்க கொண்டு ஒன்று அனுப்பி வைத்தார். ஆமா, உலகண்ட மன்னனாக இருந்தாலும், குபேர சம்பத்துடையாக இருந்தாலும், கோணாண்டியாக இருந்தாலும், இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒரு மனிதனுக்கும் 6 மனிதன ரசங்கள் என்ற தத்துவத்தை நான் உணர வேண்டும் என்பதற்காக ஹரிச்சந்திரா மயானத்திற்கு கோயில் என்றார். மயானத்திற்கே வந்து விட்டனப்பா, எனக்கு மாற வேண்டும் தான் சொல்றேன். மாடு கண்டு மக்கள் உடனிருந்து மகிழ்ந்த மனிதா, விண்ணியல் வீதியோடு சென்று விட்டார். சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பி விட்டார். இப்போது உனக்கு பேர் எங்கே, பெரிய திறமை எங்கே, ஊர் எங்கே, உறவு எங்கே, ஒளி சார்ந்த மன்னார் இருந்தாலும் கடைசி இப்படி சாம்பல் என்பது நான் என்னென்ன பாவங்களை செய்தார்களோ, என்னென்ன தீமைகளை செய்தார்களோ, இப்படி சீர்குலைந்து காட்சியளிக்கின்றார்கள். ஆரடி மண்ணுண்டு அனைவருக்கும், அரசனானாலும் ஆண்டியானாலும் ஆரடி மண்ணுண்டு அனைவருக்கும். நாரும் சைவத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசியே நடந்தாலும் கார்குந்தல் கல்வனை விட்டே என் கைப்பொருள் எல்லாம் கடனாக்கி கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன். ஆரடி மண்ணுண்டு அனைவருக்கும், ஆரடி மண்ணுண்டு அனைவருக்கும், அரசனானாலும் ஆண்டியானாலும், அரசனானாலும் ஆண்டியானாலும், ஆரடி மண்ணுண்டு அனைவருக்கும், அரசனானாலும் ஆண்டியானாலும், அரசனானாலும் ஆண்டியானாலும், ஆரடி மண்ணுண்டு அனைவருக்கும்.
சிவனானம் சொல்லாமல் ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக என்று என் சிவனானம் சொல்லாமல் செத்து மடிந்தார். நாப்பிலக்க பெய்திருக்க நம்முடைய தாட்சத்து அன்பிலார் நாடியை பூப்பிலக்க வருகின்ற புத்தீசங்களை பல புதல்வர்கள் அவர்களை காப்பதற்கு வகையின்றி கைவிடவும் மனமின்றி ஆபஸ்த புலவர்களுக்கு அகற்றப்பட்ட மனித வாழ்க்கை என்ன வாழ்க்கை? வாடி மலையை கொடுகுவர்த்தி கட்டி வாழ்கின்ற மனிதன் அந்த மலையை இருந்து போனாலும் அவன் கட்டிய மலையை அமைக்கிறது. குடிசை கட்டி வாழ்கின்ற மனிதன் இந்த குடிசையில் இருந்து போனாலும் அவன் கட்டிய குடிசையை அமைக்கிறது. ஜாதி மதம் பேதம் என்று நிரந்தரமான ஒரு வீட்டை அழியாத ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாய் அப்பா. 10 மாடி காரு பங்களா ஏசி சொத்து சுகம் வாழ்ந்தால் கூட வருமா? இல்லை நம்ம புள்ள 2வது மாடியில் வச்சு நம்மளை சமாதி வைப்பாங்களா? எல்லாருக்கும் கடைசி இந்த சரீரமாகப்பட்டது தாய் தகப்பன் கொடுக்கப்பட்ட சரீரம். இதில் ஓடுகின்ற மூச்சு இறைவனுக்கு உள்ள பேச்சு. நம் குலோகத்தில் பிறந்த ஒவ்வொரு மாநில பிரிவின் கடன்பட்டிருக்கின்றோம். எப்ப கேட்கிறாலும் படிச்சுட்டு போயிட்டு ஏண்டா படிக்கிறோம் கேட்க முடியுமா? பிறந்த நாளை நம் அனைவரும் கொண்டாடுவோம். நம் எப்ப இறக்க போறோம் என்று நமக்கு தெரியுமா? மறைமுகமாக வைத்திருக்கின்றான். அவனிடம் நம்ம கடன் பெற்றிருக்கிறான். இதுக்குள்ள ஒன்றை வச்சியா 2 வச்சியா ஒன்னை குத்திரு என்ன குத்திரு வெட்டிரு யாருக்கா தெரியாது. இரவு நேரம் தூங்கும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள். ஒன்றுமே என்னை இப்ப வெட்டியா நான் வந்தேன், நான் செத்தேன். அவன் வெச்ச ஆண்டு வருவானா பின்னாடி அவன் தெரியும். அதனால நம்மளாம் 7 பிறவி கடைசி பிறவி மனித பிறவி. இதில் தான் கஷ்டம் நஷ்டம் இன்ப துன்பம் சந்தோஷம் எல்லாத்தையும் அனுபவித்து கடைசியில் என்னிடம் வர வேண்டும். அப்படிதான் இறைவனின் கட்டளை, இறைவனுடைய கட்டளை. அதன்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் விட்டு கொடுத்து வாழ்வதே வாழ்க்கை. பொறுமை உள்ளவர் பூமியாளர். கோயில் ஊர்ல கோயில் யாராவது பயப்படுவா? உங்களுக்கு காலியாட கேட்கணும் பயங்கரம். அதாவது மனிதருக்கு மனிதன் உன்னை காலி இயக்கும் உனி கேட்கும் அந்த மாரியம்மா கேட்கணும் பயப்படுவான். அதனாலதான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது அப்படி என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றனர். அதன்படி நம்மெல்லாம் விட்டு கொடுத்து வாழ்வதே வாழ்க்கை. அதை எல்லோரும் கடைபிடிக்கும். உதவி பண்ண முடியாட்டினாலும் ஓத்திரி யாரும் பண்ணக்கூடாது. ஏன்னா யாருக்கும் ஓத்திரி பண்ணக்கூடாது. உதவி பண்ண முடியாது, ஓத்திரி பண்ணக்கூடாது. கைசியை யாரும் செய்ய. ஒருவன் நம்மளை ஏசுகிறான் தாக்குகிறான், அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். நான் செய்யும் தவறுகளையும் நியாய விதிமுறைகளையும் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு நாளைக்கு நாம் என்னென்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பதை அவன் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறான். அதன் அடிப்படையிலே ஒரு சில இடத்திலே உருவாகி மண்ணின் மைந்தனாக பிறந்து பிறக்கும் பொழுது என்ன கொண்டு வந்தாய் நீ இறந்து செல்லும் பொழுது எடுத்து செல்வது. நம்ம இறந்த பிறகு நம்ம கூட புதைக்கிறாங்க, நம்மளை மட்டுமா புதைச்சிருப்பாங்க. ஒரு 10-20 பணத்தை புதைச்சிருந்தா நம்ம போகிறோம். இப்போ எரிக்கிறாங்க, ஒரு பணத்தை எரிச்சிருக்க இல்லையா? காசிக்கு நிகரு நம்ம திருச்சியில் இருக்க ஒரு இடம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா தெரியும் சொல்லுங்க. காசி என்ற மயானத்தில் ஒரு நாளைக்கு கூட பிணம் எரியாத நாளே இல்லை. பிணம் எரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு நிகராக நமது ஊருக்கு அருகாமையிலே இருக்கு. சொல்லுங்க. திருச்சி என்ற மாநகரத்தில் ஓயாம எரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ஆற்று தென்கரையில் இருக்கு. எழுதிட்டே இருக்கும். அதுக்குதான் அதுக்கு பேரே ஓயாம எரி. நம்ம ஆளுதான் ஓயாம எரி அதுக்கு ஓயாம எரி எழுதிட்டே இருக்கு. நான் போனேன், அந்த இடத்துக்கு நான் போனேன், எரிஞ்சுட்டே இருக்கு. வண்டி வந்து நின்று. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மயான கரையில கோவில் கட்டிருக்கோமா, அங்க இருக்கு. அரிச்சந்திரனுக்கு கோயில் இருக்கு, பைரவர் கோயில் இருக்கு, காளி இருக்கு. காளி இந்த வாரத்தில் பார்த்துட்டு அதை நோக்கி தான் நம்ம போறோம். அங்கே ஐயர் இருந்து அரிசம் பண்ணிட்டே இருக்கும். மயான கரையில எங்கேயாவது நம்ம சாமி பார்த்து கோயாமையில இருக்கு.
அங்கிட்ட பைரவர் இருக்காரு, ஹரிச்சந்திரன் கோயில் இருக்கு, எய்த்தாப்புல காளி. அந்த காளி வாசல்ல தான் நம்ம பணத்தை தூக்கிட்டு போகணும். காளிக்கு பின்னாடி தான் எரியுது.